Hi students, இன்றைக்கி நம்ம கிளாஸ் 8ல் எக்ஸசைஸ் 4.3ல் உள்ள டாபிக் பார்க்கலாம். டாபிக் என்னென்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு ரெண்டு உண்டு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி. சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா என்ன? இப்போ நம்ம பேங்க்கில் ஒரு 1000 rupees நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 1000 rupees இருக்குது. 1 இயர்க்கு அப்புறம் பேங்க்லேருந்து அதுக்கு நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா ஃபஸ்ட் இயர் நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கூடும். ஒரு வருஷம் நம்மளோட 1000 ரூபாய் பேங்க்கில் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. ஸோ ஒரு வருஷம் கழிக்கும்போது 100 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்டில் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்கும். ஸோ 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் போட்டிருப்பாங்க. ஸோ இட் பிகம்ஸ் 1100 ரூபாய் ஆயிரும். செகண்ட் இயர் நம்ம எக்ஸ்ட்ரா இந்த அமௌண்ட்டு போடல, மறுபடியும் இன்னும் அதே 1000 ரூபாய் தான் அக்கௌண்ட்டில் நம்ம வச்சுருக்கோம். ஸோ 2வது வருஷமும் அதே 1000 ரூபாய்க்கு 10% இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. மறுபடியும் 100 ரூபாய் ஏறும், 1200 ரூபாய் ஆகும். 3வது வருஷமும் அதே 1000 ரூபாய் தான் நம்ம போட்ட அமௌண்ட்டு, 10% தான் பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட்டு, 100 ரூபாய் அப்படின்னா. ஸோ 3வது வருஷமும் 100 ரூபாய் ஏறுது, 1300 ரூபாய் ஆகுது. ஸோ 3 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளோ? 1300. இது ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா PNR/100. P அப்படிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட், அதாவது அசல் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம வைக்கிற அமௌண்ட். N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், 3 வருஷம் வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ 3. R அப்படிங்கிறது பர்சன்டேஜ், எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு வட்டி, R/100. இதுதான் இந்த எவ்வளோ வட்டி வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நம்ம போட்ட அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் அவங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. இதுவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் நம்ம ஃபிக்ஸட் அக்கௌண்ட்டு, ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதில் போடுற வட்டி. இப்போ எப்படின்னா, நான் ஒரு 1000 rupees போட்டிருக்கேன், 3 வருஷத்துக்கு போட்டிருக்கேன், 10% வட்டி கொடுக்குறாங்க. அப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஸோ ஃபஸ்ட் இயர் வருஷம் 1000 ரூபாய் இருக்குது, அதுக்கு 10% வட்டினா 100 ரூபாய் போடுறாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன ஆயிரும்? 1100 ரூபான்னு ஆயிரும். இப்போ செகண்ட் இயர் 2வது வருஷத்துக்கு இப்போ நான் இந்த 1000 ரூபாய்க்கு 10% போட மாட்டாங்க. இந்த 1100 ரூபாய் இருக்கு இல்லையா, இதில் 10% வட்டி போடுவாங்க. அப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 2வது வருஷம் 110 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ 1210 ரூபாய் கிடைக்கும். 3வது வருஷம் இந்த 1000 ரூபாய்க்கு 10% போட மாட்டாங்க. அந்த 1210 ரூபாய் இப்போ என் அக்கௌண்ட்டில் இருக்கா, அதுக்கு 10%, அதாவது 121 ரூபாய் போடுவாங்க. எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1331. இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதாவது என்கிட்ட இருக்கிற ஃபஸ்ட் அமௌண்ட்டுக்கே வட்டி போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா, அதே 100 ரூபாய் வட்டியே வந்துருந்துச்சுன்னா அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்படி இல்லாமல் அவங்க போட்டு கூட்டிகிட்டே இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு எனக்கு 100 ரூபாய் வட்டி கிடச்சிருக்கு, அடுத்து இந்த 1100 ரூபாய்க்கு 10% வட்டி, அடுத்து 1210 ரூபாய்க்கு 10% வட்டி. இந்த மாதிரி வட்டிக்கு வட்டி போடுறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சின்ன அமௌண்ட்டுங்கிறதுனால ஈஸியாக பார்த்துட்டோம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. A is equal to P into 1 plus R/100 the whole power n. அதாவது Pங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட், Rங்கிறது ரேட் 10%, Nங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3. இதை கண்டுபிடிச்சோன்னா நமக்கு அமௌண்ட் கிடைக்கும். இது வட்டியோடு சேர்த்து நமக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு. வட்டி மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணுன்னா A minus P, அதாவது நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஏயையும் இந்த Pங்கிற வேல்யூவையும், இதான் P இல்லையா, Pயையும் சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளவு அப்படின்னு கிடச்சிரும். ஸோ Pங்கிறது பிரின்சிபல், Nங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், Rங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை எதுக்காக நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஃபிக்ஸட் அக்கௌண்ட்டு, ஃபிக்ஸட் டெபாசிட், அது போக இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன். இப்போ 2010 இவ்வளோ இருக்குது மக்கள் தொகை, 2020 எவ்வளோ இருக்கும், அந்த மாதிரி இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக,
நெக்ஸ்ட்டு க்ரோத் ஆஃப் செல்ஸ், அதாவது இந்த செல்ஸ் எவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு. இப்போ நிறைய அந்த ஈஸ்ட்டு அந்த மாதிரி ஈஸ்ட் மாதிரி ஃபங்கை அந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு, ஒரு 1 ஹவரில் 2 ஹவரில் எவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு டிப்ரிஷியேஷன் ஆஃப் மிஷின்ஸ். அப்போ நம்ம ஒரு புது பைக் வாங்குகிறேன், ஒரு 50,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், அது ஒரு 4 வருஷம் யூஸ் பண்ணிட்டேன். அப்போ அதே 50,000 ரூபாய்க்கு போகாது, கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ அதோட மதிப்பு எவ்வளோ குறைஞ்சிருக்கு, எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பொறுத்து குறையும். இந்த மாதிரி டிப்ரிஷியேஷன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கவும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் யூஸ் ஆகுது. இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் நம்ம போட்ட அமௌண்ட்டுக்கே இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் வட்டி சேர சேர அந்த வட்டிக்கும் மறுபடியும் வட்டி ஏறிட்டே இருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ.